ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இந்த 3 உருவங்களில் ஒன்றை தொட்டு விட்டாய் அல்லவா? அப்புறம் என்ன, என் உருவத்தை தொட்ட உன் கைகள்லையே நான் உனக்கான வெற்றியை கொண்டு வந்து ஒப்படைச்சிடுறேன். இனி எல்லாமே உனக்கு சரியாக நடந்து நீ வாழ்க்கையை சந்தோஷமாக ராஜ யோகத்தோடு அனுபவிக்கும்படி செய்வதற்காகவே இந்த 3 உருவத்தை உன் கண்களில் காட்டினேன். என்னுடைய ஒரு உருவத்தை பார்த்தாலே வாழ்க்கையில வெற்றி வந்து சேர்ந்துடும். 3 உருவங்களை பார்த்த உனக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் செல்வமும் கூட மும்மடங்காக வந்து சேரும்படி நான் செய்ய போறேன் என் செல்லவே. இந்த நிமிஷத்துல இருந்தே இனி உன் வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைஞ்சதா மாறப்போகுது. உன் எதிர்காலத்தை இந்த சாயப்பா என் கைகளில் பத்திரமாக பாதுகாப்பாக வச்சிருக்கும் போது நீ எதுக்காக பயப்படுகிறாய்? நான் எல்லார் வாழ்க்கையிலையும் அற்புதங்களை நிகழ்த்திக்கிட்டு தான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்காத அற்புதங்களை நடத்த மாட்டேனா என்ன? இதோ நீயே ஆனந்த கண்ணீர் வடிக்கும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் அழகான அற்புதங்களை நிகழ்த்தி காட்ட நான் வந்துட்டேன். இன்னையோட உன் பண பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டிடுறேன். நீ சற்றும் எதிர்பாராத இடத்திலிருந்து உனக்கு உதவி கிடைச்சு நீ நினைச்ச விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக வெற்றிகரமாக நடந்து முடியும்படியும் எந்த குறையும் இல்லாத நிறைவான ராஜயோக வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழும்படியும் நான் செய்ய போறேன். உனக்காக யாரும் இல்லைன்னு இனிமே நீ ஒருபோதும் சொல்லவே கூடாது. எப்போவுமே உன் எதிர்காலத்தை நினச்சிதானே கவலைப்பட்டுக்கிட்டு பயந்துக்கிட்டு இருக்க. இதோ நான் உனக்கு துணையா வந்துட்டேன். நிகழ்காலத்தை பற்றி யோசிக்காம எப்போதுமே எதிர்காலத்தையே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க நீ முதல்ல உடம்புக்கும் மனசுக்கும் ஓய்வு கொடு. எதையாவது போட்டு மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் கெட்டு போகிறதுன்னு உனக்கு புரியலையா? ஒரு விஷயத்தை ரொம்ப யோசிச்சாலே தலைவலி வரும். அதுக்கு மேலே ரொம்ப போட்டு யோசிச்சு குழம்பும் போது நெஞ்சு வலி வரும். அப்புறம் உடம்பு மொத்தமுமே அசதியாக சோர்வாயிடும். அப்புறம் நீ எந்த வேலையை செஞ்சு எப்படி வாழ்க்கையில் முன்னேற முடியும்? அதனால தான் கண்டதையும் மனசில் போட்டு குழப்பி கற்பனை செஞ்சுக்கிட்டு உடம்புக்கு எடுத்துக்காம அமைதியாக பொறுமையாக தெளிவாக இருன்னு சொல்கிறேன். நான் உன் கூட இருக்கிறத சில சமயங்களில் நீ மறந்து விடுகிறாய். அதனால தான் இப்படிப்பட்ட கவலைகள் எல்லாம் உனக்கு வருது. முதல்ல நான் சொல்கிறத கேளு. கூடிய சீக்கிரம் நிச்சயமாக உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தையும் நான் உருவாக்குவேன். நீ எப்போதும் உன் மனசை ஒரு பூந்தோட்டம் போல நல்ல எண்ணங்கள் நிறைஞ்சதாக வச்சுக்கோ. பூந்தோட்டம் எப்படி பூத்து குலுங்குமோ அதே போல் உன் நல்ல எண்ணங்கள் எப்போதும் அழகானதாக அற்புதமானதாக இருக்கட்டும். எப்போதும் மனசில் நீ நல்லதையே யோசிச்சினா உனக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுத்துருவேன். அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறும்படி உனக்கான நல்ல வாய்ப்புகளையும் நான் உருவாக்கி தரப்போகிறேன். சரியான வாய்ப்புகளை எல்லாம் நீ சிறப்பாக உன் வாழ்க்கையில் பெறக்கூடிய நேரம் வந்துருச்சு. இந்த நொடியிலிருந்தே உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் காணாமல் போக செய்து நீ சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சி கொள்ளும் அளவுக்கு நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துட்றேன் என் செல்லமே. நானும் உன்கிட்ட எத்தனையோ முறை சொல்லிட்டேன். இருந்தாலும் இப்போ மறுபடியும் சொல்கிறேன், கேட்டு நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோ. கணவன் மனைவி உறவுங்கிறது தன்னலம் இல்லாத அன்பு பாசம் நிறைஞ்சதா ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பர மரியாதை கொடுக்கக்கூடியதாக இருந்தாதான் அதை பார்த்து வளர்கிற பிள்ளைங்க நாளைக்கு உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. உங்ககிட்ட அன்பாக பாசமாக நடந்துக்குவாங்க. உங்களுக்குள்ள எந்த சண்டை சச்சரவு எதுவும் வேண்டாம். அன்பும் புரிதலும் இல்லாத உறவுங்கிறது ஒரு வெறும் தண்ணீர் இறைஞ்ச ஓடையை போல இருக்கும். அது சந்தோஷத்தை தராது, சோகத்தை தான் நிரப்பும். அதனால தான் குடும்பத்தில் பெற்றோர் பிள்ளைகளோ அல்லது கணவன் மனைவியோ யாரா இருந்தாலும் அன்போடையும் பாசத்தோடையும் புரிதலோடையும் பொறுமையோடையும் நடந்துக்கோங்கன்னு சொல்கிறேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக ஆதரவாக இருக்கும்போது தானே குடும்பத்தின் வேறு ஆழமாக பிடிச்சு நல்ல மரமாக செழித்து தலைத்து வளர முடியும். நீயும் மன உறுதியோடு இருக்கணுமே தவிர மன அழுத்தத்தோடு இருக்க வேண்டாம். குடும்பம்னா சின்ன சின்ன பிரச்சனை சண்டை சச்சரவுகள் வரும். அதை அனுசரித்து சமாளித்து போகணுமே தவிர பழசு நடந்ததையே யோசித்து வருத்தப்பட்டுக்கிட்டு வாழ்க்கையை வீணாக்கி விடாதே என் செல்லமே. நடந்ததையெல்லாம் மறந்துட்டு இனி நடக்க வேண்டிய விஷயங்களுக்காக வாழ்க்கையை நல்ல முறையில் வாழ தயாராகு. இந்த சாயப்பா நிச்சயம் உன்னை தூக்கி விடுவேன். என்னை மீறி எந்த கஷ்டமும் உன்னை நெருங்காத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன்.
உன்னை பாதுகாத்து வழி நடத்தி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் பிரார்த்தனைகள் ஒருபோதும் வீணாகாது. நம்பிக்கையோடு நீ என்னை வணங்கும்போது நீ வேண்டி கேட்டதையெல்லாம் கண்டிப்பாக நான் உனக்கு கொடுத்துருவேன். நீ கேட்டதை உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. நீ வடித்த ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் கண்டிப்பாக நான் பதில் தருவேன். உன் நிம்மதி இல்லாத வாழ்க்கையை இன்பம் நிறைஞ்ச மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கையாக இந்த சாயப்பா மாற்றி தரப்போகிறேன். நீ தனியாக இல்லை, நானும் உன் கூடவே உனக்கு துணையாக இருக்கேன்றதை மட்டும் நீ புரிஞ்சுக்கோ. என்னை நினைத்து வாழும் உனக்கு எங்கே போனாலும் நல்லது நடக்கும்படியும் வெற்றி கிடைக்கும்படியும் நான் செய்ய போகிறேன். எதை பற்றியும் எந்த விஷயத்திலும் நீ கவலைப்பட வேண்டாம். ஓம் சாய்ராம்னு என் நாமத்தை மட்டும் சொல்லிக்கிட்டு வாழ்க்கையை நிம்மதியாக வாழ தயாராகு. நீ ஜெயிக்கிறதுக்கும் வெற்றியை பெறுவதற்கும் இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்டியாக இருப்பேன். நீ எதை நினச்சி கவலைப்பட வேணாம். உன் கடமைகளை மட்டும் நீ சரியாக செய்யும்போது உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை கொண்டு வந்து சேர்த்துருவேன் என் செல்லமே. உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். உன் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அதை நல்ல முறையில் நான் நடத்தி கொடுப்பேன். உன் மன எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் அரங்கேற்றி நிறைவேற்றி உனக்கான மன மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ என்கிட்ட வந்து பேசும்போதெல்லாம் உன் மனசில் இருக்க கவலைகளை என்கிட்ட சொல்லும் போதெல்லாம் உன்னையும் அறியாமல் நீ அழுகிறாய். என்னை தரிசிக்கும் போதும் என்னை பிரார்த்திக்கும் போதும் உன் கண்களிலிருந்து கண்ணீர் வரதை நான் பார்க்குறேன். நீ என் மேலே வச்சிருக்க அளவற்ற அன்புக்கும் நம்பிக்கைக்கும் நான் நிச்சயம் உனக்கான நல்ல பலனை கொடுப்பேன். நீ இதுவரை இழந்ததையெல்லாம் மீட்கும் சக்தி கூடிய சீக்கிரம் வரக்கூடிய நாட்களில் உனக்கு கிடைக்க தான் போகுது. பேச்சில் கவனமாயிரு, தேவையில்லாமல் பயப்படாதே. இத்தனை நாட்களாக உன்னுடைய பலம் என்னன்னு உனக்கு தெரியாமல் இருந்தது தானே. இப்போது எல்லாத்தையும் தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டே இல்லவா? இனிமேலாவது உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு வாழ தயாராகு. உனக்கான நல்லதையெல்லாம் நான் சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். ஏதாவது ஒரு விஷயம் கனவாக வந்து உன்னை பயமுறுத்தினாலும் அது நனவாகாது, நிஜமாக நடக்காதுன்னு தைரியமாக இரு. நல்ல விஷயங்களை மட்டும்தான் இந்த சாயப்பா உனக்கு நடத்தி கொடுப்பனே தவிர கெட்ட கனவுகளை எல்லாம் நிஜமாக நடக்க நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என் செல்லமே. எந்த அளவுக்கு நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியுமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ தயாராகு. தேவையற்ற எண்ணங்களையும் சிந்தனைகளையும் தவிர்த்து விடு. உனக்கான இன்பத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்க உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த சாயப்பா இருக்கேன். உன் வாழ்க்கையில் இன்பத்தை கொடுத்து துன்பத்தை துடைத்தெறிந்து உனக்கான மகிழ்ச்சியும் வெற்றியும் உன் கைகளில் வந்து சேரும்படி நான் செய்கிறேன். சில நல்ல விஷயங்கள் உனக்கு சிறப்பாக நடப்பதற்கு உரிய வாய்ப்புகளை நான் உருவாக்க போகிறேன். உனக்கு தடையாக பிரச்சனையாக எது இருந்தாலும் அதை தாண்டி நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துருவேன். வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் வெற்றி தோல்வி நினச்சி பார்க்க வேண்டாம். வாழ்க்கையை சந்தோஷமாக முழுவதுமாக அனுபவித்து வாழ பழகு. வெற்றி தானாகவே உன்னை வந்து சேரும்படியும் நீ நிம்மதியாக சந்தோஷமாக வாழும்படியும் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். இந்த உலகத்தில் நீ பிறவி எடுத்தது வாழ்வதற்காக தானே தவிர கண்டதை யோசித்து கவலைப்படுவதற்காக கிடையாது. முழு மனசோட உன் கடமைகளை நீ சரியா செய். எந்த விதத்திலும் கவலைகளும் பிரச்சனைகளும் உன்னை பாதிக்காத அளவுக்கு இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையில் இனி நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும். நல்ல மனிதர்களையும் உன்கிட்ட நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என் செல்லமே. தாமதமான விஷயங்களையும் தள்ளிப்போன விஷயங்களையும் உனக்கு சிறப்பாக நடத்தி தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இத்தனை நாளாக நீ வடித்த கண்ணீருக்கெல்லாம் இப்போது நான் பதில் சொல்கிறேன். நிம்மதி இல்லாத வாழ்க்கையை நான் இன்பம் பொங்கும் மகிழ்ச்சி வாழ்க்கையாக மாற்றி தர்றேன். ஒரு சிலர் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களே நினச்சி வருத்தப்படாத. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நான் உருவாக்குவேன். உன்னை சுற்றி இருக்கிறவங்கள உனக்கு கெட்டது செய்கிறவங்க யாரு, நன்மதி செய்கிறவங்க யாருன்றத சீக்கிரம் நீ புரிஞ்சுக்க தான் போகிற. எல்லாருக்கிட்டையும் உன் பாசத்தை காட்டி நீ துன்பத்தை அனுபவிக்க வேண்டாம். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை.
ஒவ்வொரு நாளும் நீ என்னையே நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நான் எப்படி உன்னை கஷ்டப்பட விடுவேன்? இதோ உன் மன வருத்தம், கவலை, வலிகள் என அத்தனையும் போக்கி உனக்கான தோல்வியை தாண்டி உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நான் வெற்றிகளை கொண்டு வந்து சேர்த்துருவேன். ஓம் சாய்ராம்.